அடியனையும் கூட இந்த நாளிலே அவருடைய சமூகத்தில் நிறுத்திருக்கிறபடினால என் தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கிருந்து கடந்து போய் 4 மாதங்களா ஆகிவிட்டது. திரும்பமாய் இந்த தேசத்தில் வந்து உங்களை ஒவ்வொருமாய் முகமுகமாய் காணும்படியாய் என் தேவன் பாராட்டின ஸ்லாக்கியத்துக்காய் என் தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலுமாய் கூட அவருடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்கும்படியாய் தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறபடினால் என் தேவனுக்கும் எல்லா வேதத்தின் ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதான தேவ ஆவியானவருக்கும் நான் நன்றி சொல்லி இந்த வாய்ப்பை அளித்ததான போதருக்கும் குடும்பத்திற்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கண்களை மூடி தேவாதி தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியாய் இந்த நாளிலே அவருடைய வார்த்தை செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஓ ரீபா லபரபா ஷதுரபா லபரபா ரீமா லபரபா ரகதுரி பிலிபி கரவா ஷபுலபரபா. தேவன் இந்த நாளிலே நம்மளை ஒவ்வொருவருமாய் தகுதிப்படுத்தும்படியாய், ஒவ்வொரு உள்ளங்களையும் தகுதிப்படுத்தும்படியாய், ஒவ்வொரு எண்ணங்களையும் சிந்தைகளையும் தகுதிப்படுத்தும்படியாய் ரீபா லபரபா ஷதுரபா லபரபா. ஓ நிலங்கள் பண்படுத்தப்படுவது போல நம்முடைய உள்ளங்களை தேவன் பண்படுத்தும்படியாய் ஓ ரீபா லபரபா கரபா ஷதுரபா தேவனுடைய ஆவியானவர் அசைவாடும்படியாய், தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்படியா. ஓ தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் நீர் செய்ததான அதிசயங்கள் அற்புதங்களை நினைத்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஓ உம்முடைய பாரத்தை ஆண்டவரே, நீர் ஆத்துமாக்கள் மேல் வைத்திருந்தான பாரத்தை நினைத்து உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரீபாலா மக்கரபா ஷதுரபா. ஹல்லேலூயா. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தரை காண வேண்டும், கர்த்தரை காண வேண்டும். ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கூட கர்த்தாவே, ஆம் ஆண்டவரே, கட்டவிழ்க்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ராஜா உடைய வார்த்தையினால இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குமாய் கூட கர்த்தாவே அந்த ஸ்பிரிட் ஆஃப் டெலிவரன்ஸ் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் நான் அப்படியாய் கூட நாம் தேவனுடைய செய்திக்காய் நான் ஆயத்தம் பண்ணும்பொழுது எனக்கு தோன்றியதான ஒரு காரியம், இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை என்கிற சொல்கிற ஒரு தலைப்பு, அதை குறித்து அதிலிருந்து ஒரு செய்தி அளிக்க வேண்டும் என்று ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிலைகள் உண்டு. ஒன்று ஒரு கட்டப்பட்ட நிலை, இரண்டாவது ஒரு விடுதலை பெற்ற நிலை. நம்ம எல்லாருக்குமே நாம் தெரியும், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த 2 நிலைகளில் ஏதாவது ஒரு நிலையில தான் நாம் இருக்கிறோம் பாருங்க. அந்த நிலையில பார்க்கும் பொழுது இந்த ஃப்ரீடமா இருக்கிறவங்களுக்கு, அந்த விடுதலை பெற்றவர்களுக்கு, அந்த தேவனுடைய ரட்சிப்பை பெற்று விடுதலை பெற்றவர்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த கட்டப்பட்ட நிலையில இருக்கிற மனிதர்களையும் அந்த ஆத்துமாக்களையும் குறித்து எனக்கு ஒரு பாரம் ஏற்பட்டதனால் இந்த நாளில் அந்த தலைப்புல ஒரு செய்தி கொடுக்கும்படியாய் தேவன் எனக்கு கிருபை பாராட்டுக. அதற்கு ஆயத்தப்படும்படியாய் கூட சங்கீதம் 68:6 பார்க்கும் பொழுது தேவன் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லி நாம் வசனத்தை பார்க்கிறோம். யாராவது எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆம், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி சங்கீதம் 146 அதிகாரம் 7 வசனத்தை கூட நாம் வாசிப்போம். பாருங்க, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன் நம்மை கட்டுண்டவர்களை கர்த்தரை விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லி நாம் வசனத்துல பார்க்கிறோம். இந்த மேற்கூறிய வசனங்களில நாம் கட்டுண்டவர்களையும் சிறைப்பட்டவர்களையும் விடுவிக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். இங்க இருக்கிற எல்லாருக்குமாய் கூட
எல்லாருக்கும் இந்த வசனங்களை பலமுறை கேட்டிருப்பீர்கள். ஆனால் எல்லாரும் அறிந்த காரியம்தான், இயேசுவானவர் விடுதலை கொடுக்கிறவர் என்று சொல்லி. அதையும் கூட மீறி நான் இன்னுமாய் கூட கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்கு விடுதலை என்பது அவசியம் தேவை. நாம் எவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும்? ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், நீங்க அது மட்டும்தான் விடுதலை என்று சொல்லி நீங்க நினைக்க கூடாது. ஆனாலும் நான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில பலவிதமான கட்டுகள் காணப்படலாம். அந்த ஒரு சில காரியங்களை நான் ஆயத்தப்படுத்தி இப்படியாய் சில குறிப்புகளை நான் எழுதி வைத்திருக்கேன். அதற்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். முதலாவதாக இந்த பலவிதமான கட்டுகள்னு பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவத்தின் கட்டுகள் காணப்படுகிறது. தேவன் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ஒரு பாவத்தின் கட்டுக்குள்ளாய் இருக்கிறோம். ஒருவேளை நாம் இந்த பாவத்தின் கட்டு என்று சொல்லும்போது, நாம் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நாம் நல்லவர்களா, ஆலயத்துக்கு வருகிறவர்களாய், இன்னுமாய் ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடுகிறவர்களாய் கூட நாம் காணப்படலாம். ஆனாலும் கூட இந்த பாவம் என்று சொல்லும் பொழுது வெளிப்படையான பாவம் இல்லாம மறைவான பாவங்கள் கூட காணப்படுகிறது. இந்த ரோமர் 7:7 நாம் வாசிப்போம். பாருங்கள், இந்த நாட்களிலே மனிதர்களுடைய நிலை எப்படியா இருக்கிறது? பாவம் என்று அறியாமல் பாவமான காரியங்களை செய்கிறதுல நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் பல வருடங்களா இந்த காரியத்தை செய்து வரும்பொழுது, ஆனால் அது பாவம் என்கிற ஒரு உணர்வு இல்லாமல் கூட காணப்படுகிறது. இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதர்களுக்குள்ளாய் இந்த இச்சையான காரியங்கள் ஒருவேளை மறைமுகமாய் செயல்படுகிறதாய், நமக்கே அறியாமல் கூட இந்த இச்சையான ஒரு காரியம் நமக்குள்ளாய் காணப்படுகிறதாய் பார்க்கிறோம். இன்னுமாய் கூட நாம் கடந்து சென்றோம் என்றால், ரோமர் 1:21 நாம் பார்த்தோம் என்றால், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையாலே வீணரானார்கள். உணர்வு இல்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இதனாலே நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்போம். நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் காணப்படுமானால், அப்பொழுதுதான் நாம் பாவத்தையும் பாவம் இல்லாத காரியங்களையும் நாம் டிஸ்டிங்விஷ் பண்ணி ஒரு டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். பாருங்க, அப்படி ஒரு உணர்வு இல்லாத இருதயம் இதனாலே உனக்குள்ளாய் காணப்படுமானால், இந்த மாதிரி பலவிதமான காரியங்கள்ல நாம் அப்படியா இந்த உணர்வில்லாத இருதயத்தினால அநேக பாவங்களை நாம் செய்கிறவர்களாய் கூட காணப்படுவோம். அதே அதிகாரம் 28-29 பார்த்தீங்கன்னா, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களிலே தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டு இருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நான் அநேக இந்த கடந்த மாதங்களிலே நான் பெயர் சொல்லி நான் குறிப்பிடவில்லை, சில நேஷனாலிட்டி பீப்புளை நான் சந்திக்கும் பொழுது அவர் சொல்ல, நியூட்ரல், ஐ எம் நியூட்ரல், எனக்கு ஒன்றும் இல்லை, எந்த மதம் என்ன ஒன்றும் கிடையாது. இதுதான் பாருங்க, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை. சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில நீ உனக்கு அப்படிப்பட்டதான ஒரு மனதும் இருக்கிறதா? இந்த தேசத்துல கூட ஒரு சகோதரனை தெரியும், கிறிஸ்தவ பெயருள்ள சகோதரன். நான் ஒரு ஆமா நீங்க கிறிஸ்டியனா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, நோ, நத்திங், நோ பிலீஃப். இந்த நிலை யாருக்கும் இருக்கக்கூடாது. அப்படியாய் ஒரு மனம் இல்லாமல் இருந்தால் இன்னும் அநேக காரியங்களை நாம் செய்யவும், தேவன் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்யும்படியாய் நம்ம ஒரு கண்டம் பண்ணி இருக்கிறார். நம்ம எப்படியாவது ஒப்புவிடுத்த அந்த 29ஆம் வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவர்கள் சகல விதமான அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதங்களினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துரோகிதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆல்மோஸ்ட் எல்லா காரியங்களும் இதுல கவர் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். எத்தனை பேருக்கு இது விளங்குச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த வசனங்களை நீங்கள் இன்னுமாய் கூட நீங்கள் வீட்டிலே போய்
இந்த 1ஆம் அதிகாரம் அந்த 21 வசனங்களையும் 28, 29 32 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து நீங்க ஆராய்ந்து பாருங்கள். தனிமையான வேளைகளிலே தகப்பனே, ஏதாவது ஒரு காரியம் பொறாம இருக்குதா? பொறாம கண்டிப்பா யார்கிட்டயாவது எங்கேயாவது இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்துல அது அப்படியே மறைவா இருக்கும் பாருங்க, அந்த முளை தெளிந்துரும் பாருங்க. ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது, ஆனா சின்ன சின்னதா துளிர்கள் நாம் அடுத்த நாள்ல பார்க்கலாம். அதுபோல சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாய் நமக்குள்ளாய் காணப்படுகிறதான அந்த பாவத்தின் தன்மைகள் ஒரு மறைவுப்பட்ட நிலையில இருக்கும் பாருங்கள். ஆனால் அது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில அது தன்னுடைய ஷேப்பை, தன்னுடைய கேரக்டரை, தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அது காமிக்கிறதுக்கு இது பண்ணும். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஆராய்ந்து பார், உன்னை நீயே ஆராய்ந்து பார். அந்த 31 வசனத்துல பார்க்கும் பொழுது, உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த 32 வசனத்தை கூட நான் வாசிக்கிறோம்னா நீங்க பின்பாக வாசிக்கும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். மெயினான காரியம் முக்கியமான ஒரு காரியம், இந்த பாவத்துக்கு ஒரு உணர்வு இல்லாம இருக்கும்போது தான் இந்த தன்மைகள், இந்த காரியங்கள் எல்லாவற்றையுமாய் அப்படியே நாம் காணப்படுகிறது. ஆகையினால நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் தேவன் தரும்படியாய் இந்த பாவமான காரியங்களிலிருந்து, இந்த பாவமான கட்டுகளிலிருந்து நாம் விடுதலை பெறும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நீ இப்படியாய் கூட உணர்வில்லாத இருக்கும்போது இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தாங்கள் செய்கிறது மாத்திரம் அல்ல, அதை செய்கிறவங்கள்ட்ட பிரியப்படுகிறவர்களுமா இருக்கிறார்கள். அதனால நீ உன்னை நீ ஆராய்ந்து பார். உன்னுடைய கம்ப்யூட்டர்ல ஸ்கிரீன் சேவர்ல என்ன இருக்கு? உன்னுடைய மொபைல்ல ஸ்கிரீன் சேவர்ல என்ன வச்சிருக்கீங்க? யாரையாவது ஒருத்தர் கேட்டீங்கன்னா இது யாரு, உன்னோட தாயா, தகப்பனா, இல்லைன்னா உன்னோட தங்கையா, அண்ணன் கேட்டா இல்ல, அது ஏதோ ஒரு செலிபிரிட்டியா இருக்கும், இவன் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனா அவனோட பிக்சரை போட்டுட்டு என்னைக்கும் உன்னோட கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணும் போதும், உன்னோட போனை ஓபன் பண்ணும் போதும் நீ அதை பார்த்துட்டு இருக்கிற. How he is leading the life. தெரியுமா உனக்கு செலிபிரிட்டி எப்படி லீட் பண்றான்னு? அவனை பார்த்துட்டு இருக்கிற. So your heart is with him. உன்னுடைய இருதயம் அவனோடு கூட இருக்கிறதா? அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து கொள்வோம். நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து கொள்வோம். நாம் தெரியாமல், நாம் உணர்வில்லாமல் செய்கிற காரியங்களை தேவன் மன்னிப்பார். ஹல்லேலூயா. இன்னுமாய் தீத்து 2:14 பார்க்கும் பொழுது அவர் நம்மை அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் சகோதரனே, நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து அவர் மீட்க வல்லவராய் காணப்படுகிறார். ரோமர் 7:8 பார்க்கும் பொழுது பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகல விதமான இச்சைகளையும் என்னில் நடப்பித்து என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், இதற்கு நாம் சமயம் கொடுக்காதபடிக்கு, பாவம், இச்சை, இப்படி நாம் சமயம் கொடுக்காதபடி நம்மை நாமே ஆராய்ந்து நம்மை நாமே சரிபடுத்திக் கொள்வோம். நம்ம 2வது காரியம் இருளின் அதிகாரம் என்று சொல்லி பார்க்கிறோம். கொலோசியர் 1:13 பார்க்கும் பொழுது, 1:13 யாராவது வாசிப்போம். ஆம், நாம் இருளின் அதிகாரம், இந்த பாவம் இல்லாம அடுத்தது இன்னொரு காரியம், இருளின் அதிகாரத்துக்குள்ளாய் இருந்து நம்ம விடுதலை ஆக்கினவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப விடுதலை பெறாமல் இருந்தீங்களா, இன்னொரு காரியம், இருளின் அதிகாரத்திற்குள்ளாய் இருக்கிறீர்கள். அதையும் கூட அந்த காரியத்திலிருந்து நம்மை நாமே மீட்டுக்கொள்வோம். நம்மை நாமே தேவனிடத்துல நம்மை விடுவிக்கிறவராக அவரிடத்துல நாம் நோக்கி பார்ப்போம். அடுத்ததாக அந்தகாரம். எபேசியர் 5:8 பார்த்தீங்கன்னா வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆம் சகோதரனே, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால ஒரு மனுஷனுக்குள்ளாய் காணப்படுகிறதான 3வதாகிய ஒரு கட்டு அந்தகாரம். அந்தகாரத்துக்குள்ளாய் நாம் இருக்கிற நாம் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளை போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அப்படியாக கூட நமக்கு அந்த அந்தகாரத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். 1 பேதுரு 2:9 பார்த்தோம் என்றால், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிவுக்கு
வரவழைத்தருடைய சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 2:9. ஆம் சகோதரர்களே, நானும் நீங்களும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனால நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவருடைய சொந்த ஜனங்களாய் இருக்கிறோம். எப்ப நாம் அப்படியா இருக்க முடியும்? நமக்குள்ளாய் காணப்படுகிறதான அந்த அந்தகாரம் மாறும் பொழுது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது கலாத்தியர் 4:3 நாம் பார்ப்போம். அடிமைத்தனத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம் உலகத்தின் பழக்க வழக்கங்கள், இன்னுமாய் உலகத்தின் சாஸ்திர சம்பிரதாயம், இன்னுமாய் கூட பழக்க வழக்கங்கள், பரம்பரையான காரியங்கள், சீர்முறைகள், இப்படியாய் பல காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் உலகத்தின் காரியங்கள். நாம் உலகத்தின் காரியத்திலிருந்து நாமே இப்படியாய் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதான இந்த உலக பழக்க வழக்கங்களிலிருந்து நாமே விடுவித்துக் கொள்ள வேண்டும். 1 பேதுரு 1:18 நாம் பார்ப்போம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால நாம் முன்னோர்கள் செய்து வந்ததான இந்த பாரம்பரியமான காரியங்கள், பாரம்பரியமான காரியங்கள், ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் நாம் அவைகளை விட்டு விலகுவது, அப்படிப்பட்டதான ஒரு அடிமைத்தனத்திற்கென்று நாம ஒப்பு கொடுக்காமல் அவைகளிலிருந்து விலகுவது அவசியம் உள்ளதாய் காணப்படுகிறது. இன்னும் கூட யோவான் 8:34 பார்த்தீங்கன்னா பாவத்திற்கு அடிமை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவத்திற்கு அடிமையா இருக்கிற இந்த காரியத்தை 8:34 இப்படியா சொல்லுகிறது. இயேசு அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று சொல்லி, இந்த அடிமையான காரியத்திலிருந்து நாமே தேவன் விடுதலை செய்வாராக. இன்னுமா இந்த பாவம் சொல்லி பார்க்கும் பொழுது தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்றால் இன்னுமாய் அநேக விதமான இந்த ட்ரக்ஸ், மாது இப்படியாய் அநேக காரியங்கள் இருக்கு பாருங்க. உலக பிரகமாய் வெளிப்படையாய் செய்கிற பாவங்கள், வெளிப்படையாய் காணப்படுகிறதான பாவங்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை நீயே ஆராய்ந்து அறிந்து கொள். ஒருவேளை யாருமே பார்க்கலன்னு சொல்லி நீ அப்படியாய் நீ நடந்து கொண்டு இருக்கிறாயா? இதனால ஒருவேளை உனக்கு ஒரு தவறான தொடர்புகள் காணப்படுகிறதா? தேவன் அந்த காரியத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாய் நீ தேவனை நீ நோக்கி பார். ஒருவேளை அது தவறான தொடர்பு என்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை நீ டைம் பாஸ் ஆகுது, ஒருவேளை நான் இந்த தேசத்துல தனியாக இருக்கிறேன், ஒருவேளை ஃபன்னுக்காக வேண்டியோ இல்ல விளையாட்டுத்தனமாகவோ இல்ல ஏதாவது ஒரு காரியத்துல உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு பொய்யான சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு உன்னுடைய தவறான தொடர்புகளை நீ துண்டித்துக் கொள்ளும்படியாய் நான் தேவனுடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, எல்லா விதமான தவறான தொடர்புகளையும் தேவன் துண்டித்து போடும்படியாய் நீ தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் உனக்கு கிருபை செய்வார். அவைகளிலிருந்து நீ விலக வேண்டும் என்று சொல்லி உனக்கு அப்படிப்பட்டதான ஒரு உணர்வு வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அந்த காரியங்களை கிருபை செய்வார். இனிமாய் கூட நீ ரூம்ல காணுகிறதான எல்லா டிவி சேனல்ஸையும் யாரும் பார்க்கலன்னு சொல்லி நீ இப்படியா நீ தனிமையில இருந்து இப்படியா நீ இன்டர்நெட்லயும் ஆன்லைன்ல இருக்கிற காரியங்கள் எல்லாம் என் தேவனுக்கு தெரியும். Be careful what you watch. Be careful what you hear. Hallelujah. இப்படியாய் கூட உன்னை நீயே நீ இது பண்ணிக்கோ. அதே மாதிரி உன்னுடைய மெசஞ்சர் காரியங்கள் இல்ல, உன்னை பட்டீஸ் எல்லாம் யாருன்னு சொல்லி நீ ஆராய்ந்து அறிந்து கொள். தெரியாத ஆளுங்கள்ட்ட, தெரியாதவங்கள்ட்ட நீ பாட்டுக்கு அவன் லிங்க் அனுப்புனா நீ எஸ்ன்னு சொல்லி கொடுக்காத. ஆராய்ந்து அறிந்து நீ எப்படியா உன்னுடைய மெசஞ்சர்ஸ், கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாவற்றையுமாய் கூட நீ செபித்து இனிமாய் உன்னுடைய ஃபேஸ்புக் காரியங்கள் எல்லாவற்றையுமாய் நீங்கள் ஒரு நாளில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் ஒரு நாள் கணக்கிட்டு பார்க்கும்படியாக கேட்கிறேன். தேவையான காரியங்கள் அவசியம் உள்ளது. இந்த நல்ல டெக்னாலஜில எல்லாம் தேவைன்னு நான் நினைக்கிறோம். ஆனால் ஒரே காரியத்தில் நான் சொன்ன போல அந்த ஒரு உணர்வு இல்லைன்னா நாம் செய்யறது நாம் தப்புன்று தெரியாது. பாருங்க, how much time you are spending in the internet, how much time you are spending in the Facebook. Dear brother and sister, it will take you away from the Christ. It will take you away from your spiritual life. Be careful. Be aware of what you are doing.
ஹalleluya. கர்த்தர் நமக்கு அப்படியாய் நாம் இந்த அடிமைத்தன காரியங்களிலிருந்து நமக்கு தேவன் விடுதலை பெற முடியாய் நாம் தொடர்ந்து அப்படியாய் நாம் காணப்படுவோம். இன்னுமாய் கூட பார்த்தீங்கன்னா சிலருக்கு எப்போது பார்த்தாலும் ஒரு விதமான பயம். அது என்ன பயம் என்று சொல்லி எபிரேயர் 2:15 நாம் பார்க்கிறோம். பாருங்கள், எபிரேயர் 2:15 பார்க்கும் பொழுது எப்படியாய் நாம் பார்க்கிறோம், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளார் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஜீவ காலமெல்லாம் மரண பயம். மரித்ததுக்கு அப்புறம் அந்த மரண பயம் இருக்காது. ஆனால் ஜீவ காலமெல்லாம் எங்க போனாலும், எந்த ஒரு எக்யூப்மெண்ட் ஆப்ரேட் பண்ணாலும் இல்லை டிரைவ் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு விதமான மரண பயம் இருக்கு. இப்படிப்பட்டதான பயத்திலிருந்து தேவன் நமக்கு விடுதலை தருக வல்லவராய் காணப்படுகிறார். கூட மத்தேயு 25:41 பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டதான நரக அக்கினியிலிருந்து சொல்லி பார்க்கிறோம். இந்த மாதிரி எபேசியர் 2:3 பார்ப்போம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். பாருங்க, எப்படின்னா நாம் கோபாக்கினையின் பிள்ளைகளா இருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்ன சொல்லுது வசனம்? அதுக்கு முன்னாடி வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படி நடந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, அந்த கோபாக்கினை பிள்ளைகள் யார் என்று சொல்லி பார்த்தோம்னா, எல்லாம் கண்ட்ரோல்டு பை வேர்ல்ட்லி திங்ஸ். எல்லா காரியங்களையும் அந்த உலக பிரகாரமாய் எல்லா மாமிசத்துக்கு ஏற்றவிடையாய் செய்கிற இவர்களை நாம் பார்க்கிறோம். அதனால அந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா என்று சொல்லி நாம ஆராய்ந்து பார்ப்போம் சகோதரனே. இன்னும் கூட லூக்கா 8:29 நாம் வாசிப்போம். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். பாருங்க, இங்க ஒரு பரிதாபமான ஒரு நிலையை பார்க்கிறோம். அவன் எப்படியா அவன் துரத்தப்பட்டு வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன பிரச்சனை இவனுக்கு? அடுத்த வசனத்தை பார்த்தோம்னா, இயேசு அவனை நோக்கி உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்கு புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாய் கூட அவன் எவ்வளவு நாள்னு பார்க்கும் பொழுது அநேக நாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அந்த ஈவில் ஸ்பிரிட்ல அவன் வெகு காலமாய் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு வந்து அந்த நாளில் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நாளுமாய் கூட நம்முடைய எல்லா காரியங்களும், நம்முடைய ஏதாவது காரியங்கள் நாம் இந்த பிசாசின் ஆளுகைக்குள்ளாய் நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னுமாய் மல்கியா 2:2 நாம் திருப்பிக்கொள்வோம், வாசிப்போம். நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமல் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் சாபத்தை அனுப்பி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஏன் இந்த சாபம் வருகிறது? ஒரு நாம் இந்த நாட்களிலே சாபத்தின் கட்டுக்குள்ளாய் காணப்படலாம். பாருங்க, இந்த சாபம் எதனால வந்திருக்குதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் இருக்கு. ஆனா அந்த ஒரு வசனத்தை நான் தியானிக்கும் போது இந்த வசனத்தை நோட் பண்ணேன். நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் சகோதரனே, நாம் அவருடைய வார்த்தையை, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவருடைய நாமத்துக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டும். நாம் யாருக்கு மகிமையை செலுத்துறோம்?
நாம் யாரை நாம் அப்படியாய் நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம்? நாம் தேவனுக்கு, அவருடைய காரியங்களுக்கு நாம் தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துகளா இருக்கும் பொழுது சாபம் வராது. ஏன்னா சாபம் இனி இராது என்று சொல்லி வெளிப்படுத்தல் 22:2 பார்க்கிறோம். சாபம் இராது என்று சொல்லி இனி இராது. அது போல உன்னுடைய வாழ்க்கையை தேவன் சாபம் இல்லாமல் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்னும் கூட இன்னொரு காரியம் கூட இப்படியாய் மனிதர்களுக்கு காணப்படுகிறது. லூக்கா 13:16. ஆம், அவ எப்படியா கேட்க, அந்த 13 அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், அந்த பலவீனப்படுத்துகிற அந்த ஆவி இந்த மகளை அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி என்ன செஞ்சிருக்கு? அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனால அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? எத்தனை வருடங்களாய் நீ ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு எப்படியா இருக்கிறாய்? இந்த நாளில் இந்த கூனியை போல உன்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? ஒரு பலவீனப்படுத்தும் ஆவியினாலே நீ கட்டப்பட்டு இருக்கிறாயா? இந்த பலவீனப்படுத்தும் ஆவி உன்னை அப்படியாய் கட்டி வைத்திருக்கிறதா? உன்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமான காரியங்கள் இல்லாமல் ஒரு கூனி நிலை காணப்படுகிறதா? இந்த நாளிலே தேவன் அதிலே மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். தேவன் எப்படியாய் நாம் சில காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த கட்டுகள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். முதலாவதாக பாவத்தின் கட்டுகள், இரண்டாவதாக இருளின் அதிகாரம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு அப்படியே கட்டப்பட்டு இருக்கிறான். மற்றதாக மூன்றாவதாக அந்தகாரம், நான்காவதாக அடிமைத்தனம், அடுத்ததாக ஐந்தாவதாக ஒரு மரண பயம், நரக அக்கினி, கோபாக்கினை, பிசாசின் ஆளுகை, சாபம், வியாதி, இப்படிப்பட்டதான ஏதாவது ஒரு காரியங்கள்ல என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? நீ கட்டப்பட்டு இருக்கிறாயா? ரோமர் 7:24 பார்த்தவென்றால் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 7:24 நாம் வாசிக்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? உனக்கு ஒரு கேள்வி தோணலாம். ஆம், இப்படிப்பட்டதான காரியங்களிலே என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தினர் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நீ யோசிக்கலாம். யார் என்னை விடுதலை ஆக்குவார்? யார் விடுதலை ஆக்கக்கூடும்? எப்படி நாம் விடுதலையாக முடியும்? எதை கொண்டு நாம் விடுதலையாக முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கட்டுகள் காணப்படுவது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு எப்படி என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு யார் இந்த விடுதலை கொடுக்க முடியும்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து இந்த விடுதலை கொடுப்பார்னு சொல்லி. முதலாவதாக நாம் பார்க்கிறோம், அவருடைய ரத்தத்தினால் நமக்கு விடுதலை. ஹல்லேலூயா! அவருடைய ரத்தத்தினால விடுதலை. பாருங்க, 1 பேதுரு 1:19 நாம் எடுத்து வாசிப்போம். ஆம், பாருங்கள், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நாம் அறிந்திருக்க வேண்டும். எவைகள்னால? நமக்கு இந்த குற்றமற்ற இந்த மாசற்ற ரத்தத்தினால நாம் அப்படியே விடுதலையாக முடியும். நம்ம கூட எபிரேயர் 9:12 வசனத்தை நாம் திருப்பி வாசிப்போம். ஆம், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை ரத்தத்தினால இல்ல, தேவன் நமக்காய் கூட அப்படியே ஒரே தரம் பிரவேசித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2:6 பார்க்கும் பொழுது, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு இவரே, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உங்களுக்கும் எனக்கும் விடுதலை உண்டு. தேவன் நமக்கு அப்படியே விடுதலை அருளுவாராக. அடுத்ததாக பார்க்கும் பொழுது யோவான் 8ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆம், பாருங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
நாம் சத்தியத்தை அறிந்திருக்கும் போது, அவருடைய வார்த்தை என்கிற இந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்கும் போது, இந்த சத்தியத்தினால நமக்கு விடுதலை உண்டு சகோதரனே. இன்னும் கூட யோவான் 8:36 பார்த்தீங்கன்னால், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல ரோமர் 8:2 பார்க்கும் பொழுது இப்படியா வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆம், அவருடைய குமாரனால நமக்கு விடுதலை உண்டு. 4வதாக பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 3:17 நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3:17. ஆம் சகோதரனே, சகோதரியே, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாள்ல நாம் என்ன காரியத்தினால ஒரு மனிதன் இல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன விதமான கட்டுகள் இருக்கு என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நமக்கு எப்படி நமக்கு எதிலிருந்து யார் நம்மை விடுவிக்க கூடும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்காய் நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் தான் அதற்குள்ள ஆக்ஷனை நாம் எடுக்கணும், ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்க, அதுக்காண்டி இந்த சங்கீதம் 39:8 நாம் பார்ப்போம். சங்கீதம் 39:8. ஆம், அதே போல இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் முதலாவதாக நாம் தேவனோடு நாம் கன்ஃபஸ் பண்ண வேண்டும். கன்ஃபஸ் பண்ணி தேவனிடத்துல நாம் கேட்க வேண்டும், என்னை இப்படிப்பட்டதான என்னிடத்துல காணப்படுகிறதான இந்த கட்டுகளிலிருந்து தேவனே என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல 39:8 பார்க்கும் பொழுது என் மீறுதல் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்க, அந்த மீறுதலிருந்து விடுதலையாகும்படியாக கேட்கிறார். இன்னுமாய் கூட சங்கீதம் 119, 134 நாம் பார்ப்போம். மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தரலும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்துக்கொள்ளுவேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால உங்களுக்கு ஒரு இடுக்கம் காணப்படலாம், மனுஷர் செய்யும் இடுக்கம். அதனாலும் கூட நீங்க தேவனை நீங்க நோக்கி பாருங்கள். நீதிமொழிகள் 11:8 கூட நாம் பார்ப்போம். பாருங்க, நம் இக்கட்டுகளிலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பார். பாருங்க, இந்த இக்கட்டான காரியங்கள்ல உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க தேவனை நீங்க நோக்கி பார்க்கணும். இன்னுமாய் கூட சங்கீதம் 54:7 பார்க்கும் பொழுது எல்லா விதமான நெருக்கத்திலிருந்து நீங்க விடுதலை பெற வேண்டும். அதனால நாம் இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படும் போது நாம் தேவனை நோக்கி பார்த்தோம் என்றால் தேவன் நமக்கு மெய்யாகவே நமக்கு விடுதலை கொடுப்பார். இன்னுமாய் வேற சில காரியங்களை இன்னுமாய் கூட நாம் அந்த விடுதலையான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது இப்படி சங்கீதம் 22:4 பார்ப்போம். பாருங்க, நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. நாம் என்னென்ன காரியங்கள்ல இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். அது என்னது, எங்களுடைய பிதாக்கள் நம்பிக்கை வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பாருங்கள் சகோதரனே, சகோதரியே, இந்த நாள்ல நீ தேவனிடத்துல நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். நீ ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணி அனலைஸ் பண்ணி நீ ஃபைண்ட் அவுட் பண்ணா மட்டும் போதாது, ஆனால் நீ தேவனிடத்துல நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவனிடத்துல நம்பிக்கை வைக்கும் போது அது பார்க்கிறோம், நம்பின அவர்களை விடுவித்த என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்பின அவர்களை விடுவித்தீர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல உன்னையும் என்னையுமாய் கூட நீ தேவனை நீ நம்பும் பொழுது, உன்னுடைய காரியத்திற்காய் நீ தேவனை நீ நம்பும் பொழுது தேவன் விடுவிக்க வல்லவராய் காணப்படுகிறார். உன்னுடைய காரியத்திற்காய் நீ யாரை நீ நம்பிக்கொண்டு இருக்கிறாய்? நீ யாரை நீ நம்பிக்கொண்டு இருக்கிறாய்? இக்கட்டிலிருந்து விடுபட வேண்டுமா? நெருக்கத்திலிருந்து விடுபட வேண்டுமா? மீறுதலிருந்து நீ விடுபட வேண்டுமா? அப்படிப்பட்டதான கட்டுகளிலிருந்து நீ விடுதலையாக வேண்டுமா? உன் நம்பிக்கை யாராய் இருக்கிறது? உன்னுடைய சகோதரனோ சகோதரியோ அல்லது உன்னுடைய நண்பனோ, இவன் எனக்கு இந்த கெட்டில் உதவி செய்வான் நீ நம்பி 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 இன்னைக்கு ஆகட்டும் நாளைக்கு ஆகட்டும்
இன்னும் ஒரு நாள் பொறுத்து நான் செய்கிறேன்னு சொல்லி கடைசியில ஒண்ணுமே ஆகாம இருக்குதா? ஏதாவது காரியங்கள் உனக்கு அப்படியே ஆகாமல் இருக்கிறதா? சகோதரனே, இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறியா? ஒண்ணுமே முடியாது என்று சொல்லி எல்லாம் முடிந்து விட்டது, எனக்கென்று ஒன்றுமில்லை என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இழந்த நிலையில நீ இருக்கிறியா? யார் என்னை விடுவிக்க கூடும்? நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடும் என்று சொல்லி நீ அப்படியாய் புலம்பி தவித்து நீ சோர்ந்து போயிருக்கிறாயா? சகோதரனே, சகோதரியே, நீ இயேசுவை நீ நோக்கி பார், இயேசுவை நீ நோக்கி பார். நம்பினவர்களுக்கு தேவன் விடுதலை அளித்தார். இந்த நாட்டில் ஒருவேளை டைம் ரன் ஆயிட்டு இருக்கலாம், ஒரு என் டைமா கூட இருக்கலாம், உனக்கு நேரம் இல்லாமல் கூட இருக்கலாம். உன்னுடைய காரியம் முடிவடைகிறதுக்கு, உன்னுடைய இக்கட்டு மாறுகிறதற்கு, உன்னுடைய நெருக்கம் மாறுவதற்கு, உன்னுடைய எல்லா விதமான ரிலேஷன்ஸும் விட்டு போவதற்கு தேவனிடத்துல நீ நம்பிக்கை வைப்பாய். நம்மை கூட அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 91:4 நாம் பார்ப்போம். சாரி 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் சகோதரனே, தேவனிடத்தில் நம்பிக்கை மாத்திரம் போதாது, ஆனால் உனக்கு ஒரு வாஞ்சை உண்டாகணும். அதிலிருந்து நான் விடுதலை பெறணும், நான் ஒரு விடுதலை உள்ள ஒரு மனிதனாய் நான் வாழ வேண்டும், நான் மனுஷியாய் நான் வாழ வேண்டும், எல்லா விதமான பாவங்களிலும் எல்லா விதமான கட்டுகளிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று சொல்லி உனக்கு ஒரு வாஞ்சை வேண்டும். உனக்கு வாஞ்சை இருக்கும் பொழுது, ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது, உனக்கு ஒரு வாஞ்சை இருக்கும் போது தேவன் உன்னை உயர் ஸ்தலங்களில் வைக்க வல்லவராய் காணப்படுகிறார். உயர்ந்த அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு வாஞ்சை வேண்டும், நமக்கு ஒரு வாஞ்சை வேண்டும். நமக்கு நம்பிக்கையும் வாஞ்சை இருந்தால் மட்டும் போதாது. நாம் பார்க்க ஒரு இடத்துல ஒரு காரியம் நடக்கும் என்று சொல்லி நாம் நம்பி இருக்கலாம், ஆனால் அந்த காரியம் எனக்கு நடக்கணும்னு சொல்லி வாஞ்ச இருக்கலாம். ஆனாலும் அதை செய்யணும்னா சங்கீதம் 107:6 பாருங்க, இப்படியா தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இக்கட்டுகளிலிருந்து தேவன் விடுதலை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்ம அதே அதிகாரம் அந்த சத்ருவின் கைக்கு கூட நம்மை நீங்களாக்கி மீட்க வல்லவராய் காணப்படுகிறார். இந்த மாதிரி கூட 8ஆம் வசனத்துல நாம் அந்த 6ஆம் வசனத்துல நான் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்ம இக்கட்டுகளிலிருந்து விடுதலை செய்வார். அதை செய்யணும்னா நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்றால் சங்கீதம் 34:7 வசனம். பாருங்க, சங்கீதம் 34:7 பார்க்கும்பொழுது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாளையம் இறங்கி விடுவிக்கப்படணும்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்தவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு நம்பிக்கை இருந்தா போதாது, நமக்கு வாஞ்சை இருந்தா போதாது, நாம் தேவனை நோக்கி கூப்பிடலாம். ஆனால் பதில் கிடைக்கணும்னா நாம் தேவனுக்கு நாம் பயப்படுவர்களாய் காணப்பட வேண்டும். எரேமியா 39:18 நாம் பார்ப்போம். பாருங்க, நிச்சயமாய் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி தேவன் வாக்குரைக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும்.
தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் நிறைவேற்றுவார். உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த நாளிலே நீ நிச்சயமாய் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் நீ தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனிடத்திலே நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவனிடத்திலே நீ வாஞ்சையாய் இருக்க வேண்டும். தேவனை நோக்கி நீ கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னமாய் கூட நீ தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். உன்னை நிச்சயமாய் விடுவிக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மை விடுவிப்பார். எபேசியர் 4:3 கூட நாம் வாசிப்போம். பாருங்க, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளுகிறதுக்கு ஜாக்கிரதையா இருங்கள். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை சரி மெசேஜ் முடிஞ்சிருச்சு, இப்பதாங்க ஆரம்பமே, என்ன சத்தத்தை காணா? ஹல்லேலூயா. இது நாள் வரைக்கும் ஒரு கட்டப்பட்ட மனிதனை குறித்து நாம் பார்த்தோம். ஆனால் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில கட்டுகள் இல்லை, நான் தேவனுக்கு பிரியமா எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் உண்டு. கட்டப்பட்ட மனிதன் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் பார்த்தோம். ஆனால் கட்டவிழ்க்கப்பட்ட மனிதர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இதுதான். எதுங்க? இந்த கட்டை என்ன பண்ணும்? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு அஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். காலம் செல்லாது. அசதியாய் எப்படி இருக்கிறோம்? சமாதான கட்ட நம்ம காக்குறோமா, இல்லைன்னா சமாதானத்தை அப்படியே எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. அதனால நீங்களே ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளும். ஒருமை, ஒன்னஸ் வேணும். ஒன்னஸ். வெறும் சரீரம் மாத்திரம் கூடி வந்தா போதாது, ஆற்றல் மாத்திரம் கூடி வந்தா போதாது. You need oneness in your spirit. ஒரு ஒருமை வேணும், ஒரு சமாதானம் வேணும். நீ ஒரு சஞ்சலத்தோடு, நீ ஒரு வேற்றுமையான ஆவியோடு அப்படியே வந்திருந்தீனா, நீ கூடு வந்திருந்தீனா ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்பு சகோதரனே, சகோதரியே, தயவாய் நீ அசமாதானத்தின் கட்டினால் ஆவியின் ஒருமையை நீ காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா என்று இருங்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஆகையினால நாம் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக காணப்படுவோம். கொலோசியர் 3:14 நாம் பார்க்கும் பொழுது இப்படியா வசனம் சொல்லுகிறது. 3:14, இவை எல்லாவற்றிலும் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஜெபிக்கும் போது நம்ம பிரேயர் பாயிண்ட் நம்ம ஜெபிச்சிங்களா? எத்தனை பேர் ஜெபிச்சிங்க? பாஸ்டர் ஒரு பாயிண்ட் சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? அன்பு. எத்தனை பேர் உண்மையா ஜெபிச்சோம்? இல்லை எத்தனை பேர் அதற்காக வாஞ்சிக்கிறோம்? ஆனால் நாம் இவையெல்லாவற்றிலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய, பூரண சர்க்குணம் சகோதரனே, சகோதரியே, அந்த பூரண கட்டாகிய அந்த அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. வீட்டில் வச்சுட்டு வந்துடாதீங்க. இல்லை இங்கேருந்து போகும்போது இங்கே விட்டுட்டு போயிடாதீங்க. இங்கே விட்டுட்டு போனீங்கன்னா அங்கே வீட்டில் பிரச்சனை, அங்கே வீட்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே ப்ராப்ளம். ஆகையினால நம்ம இப்போ தரித்து கொண்டு இருக்கிறோம், ட்ரெஸ்ஸு தரித்து கொண்டு இருக்கோம். அது மாதிரி இன் எவ்ரி பிளேஸ், யுவர் ஒர்க் பிளேஸ், யுவர் ஹோம், யுவர் சர்ச், எவ்ரிவேர் நீங்கள் அன்பை தரித்து கொள்ளணும். பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை நாம் தரித்து கொள்ள நாம் அப்படியா நாம் ஆசைப்படுவோம். நம்ம கூட கொலோசியர் அதே 3ஆம் அதிகாரத்தில் இந்த 13ஆம் வசனத்திலேருந்து இந்த 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க முடியாது நான் கேட்கிறேன். கூடுமானால் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். Let this be a declaration. Let this be a confess. நாம் படிக்கும் பொழுது அப்படியே நாம் பார்ப்போம். அப்படியே நாம் படிக்கலாமா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்தை. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அளிக்கப்பட்டீர்கள். நன்றி அறிந்துள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பூரணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும்
ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். 17ஆம் வசனத்தை படிச்சிட்டீங்களா எல்லாரும்? ஆமென். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நீங்க எதை செஞ்சாலும் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்குள்ள, பாஸ்டர் வந்தா ஓடி போய் அப்படி கிளீன் பண்றது, இல்லைன்னா ஷோ காமிக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இல்லை பாஸ்டர்மா வந்தா பாஸ்டர்மாக்கு சொம்படிக்கிறது, அவங்களுக்கு ஏதாவது காரியங்களை செய்யறது, அது இல்லை. எதை செஞ்சாலும் எதை பண்ணாலும் தேவனுடைய நாமத்துக்கண்டு. ஒரு சின்ன கிளீன் பண்ண சொன்னா மூஞ்சி கோணக்கூடாது. ஏன்னா இது சர்ச்சோட காரியம், தேவனுடைய காரியம், தேவனுடைய ஆலயம். நீங்க தானே வரீங்க, நீங்கள் தானே அந்த சமூகத்தில் இருக்கிறீங்க. அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது அந்த இடத்த ஹவுஸ் ஆஃப் த லார்டை நம்ம கிளீனாக வச்சுக்க வேண்டாமா? அதையே ஒரு ஆள் மட்டும் அந்த காரியத்தை செய்யணும்? இல்லை அந்த ஒரு சகோதரனுக்கு மட்டும் அது கொடுக்கப்பட்டிருக்கா? அப்படி இல்லை. நாம் we need to do the presence of the Lord. அவருடைய சமூகத்தில் நாம் வந்து அவருடைய ஆலயத்தில் காரியங்களை செய்யும் போது, இல்லை எங்கே செஞ்சாலும் கூட, நாம் எதை செய்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நீ ஒப்பு கொடுக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம கூட 1 பேதுரு 2:9 பார்த்தீங்கன்னா அப்படியா வசனம் சொல்கிறது. நேரம் கடந்து போகிறபடினா ஆம், நாம் எப்படி இருக்கிறோம்? நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். தேவனுக்கு நாம் சொந்த ஜனமா இருக்கிறோம். பாருங்க, நாம் கண்களை மூடி தேவாதி தேவனை நாம் போக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 26:17-18 இப்படியா சொல்லுகிறது. அவர் சவுலை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பாருங்க, அவரை பாருங்க, இப்படியா நீ வந்து அந்த ஜனத்தினிருந்து பிரிச்சு எடுத்தேன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, நீங்க வீட்டில் கூட போய் நீங்க அந்த காரியத்தை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். கண்களை மூடி தேவாதி தேவன் தாமே இந்த நாளில் ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை நாளாய், ஒரு யூபிலி ஆண்டாக இந்த நாள் இருக்கும்படியாய் தேவன் கிருபை செய்யும்படியாய், தேவன் உன் சுய ஜனத்தானே என்று அந்நிய ஜனத்தா என்று உன்னை விடுதலை ஆக்கினேன் என்று சொல்லி பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பும்படியாய் நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி தேவன் பவுலை பார்த்து சொல்லுகிற காரியத்தை நாம் பார்ப்போம். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீயும் உன்னுடைய நாட்களில், இந்த நாட்களிலே நீனும் விடுதலை பெற்று மற்றவர்களுக்காய் மற்றவருடைய கண்களை திறக்கும்படியாய் தேவன் உனக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நீ விடுதலை பெற்றால் மாத்திரம் போதாது, உன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்காய், உன்னுடைய தேசத்திற்காய், இன்னுமாய் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காய் நீ ஜெபிக்க வேண்டியது காணப்படுக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா லபா ரபா ஷது ரபா லபா ரபா ரீபா லபா ரபா திரபா லபா ரபா கரபா ஷபு ரபா லபா ரபா ரீமா தரமா ரபா ரபா கரபா ஷபு லபா ரபா கலபா ரபா ரபா. அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. உம்முடைய விடுதலையின் ஆவி ஆண்டவரே ஒவ்வொரு கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கட்டப்பட்ட மனிதர்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ரீபா லகத்து ரபா ரபா. ஒவ்வொரு பாண்டேஜஸும் ஒவ்வொரு கட்டுகளும் கட்டவிழ்க்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பரலோக அக்கினி ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் விடுதலையின் ஆவி கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்குள்ளாய் எங்களுக்குள்ளாய் மறைந்து கிடக்கிறதான காரியங்கள், மறைந்து கிடக்கிறதான கட்டுகள் ஆண்டவரே எல்லாம் செயல்பட முடியாமல் மறைந்து கிடக்கிறதான கட்டவிழ்க்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அடிமைத்தனத்தின் ஆவிகள் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எனக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே நல்ல ஒரு யூபிலி ஆண்டாய் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவன் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.